அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தான் நம்மளுடைய முதல் பாடம். பாடங்கள் பார்க்குறதுக்காக எல்லார் கையிலையுமே ஜுஸு ஒன்று வச்சுக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரி, கவைதாவோ தீன்யாத்தோ இல்லை நூரானி காய்தாவோ இல்லை எஸ்என்எல் குரானோ எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதில் நான் சொல்கிற பாடங்களை இன்ஷால்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது இன்றைக்கான பாடம் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான பாடத்தில் ஹுரூஃபுல் ஹிஜாயாவில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹுரூஃபுல் ஹிஜாயானா என்னென்னா, எப்படி தமிழில் ஆனாவனாவ உயிரெழுத்துக்கள்னும் இங்கிலீஷில் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ்னு சொல்கிறோமோ அதே போல் அரபியில் அலிஃபாத்தாவை ஹுரூஃபுல் ஹிஜாயான்னு சொல்லுவோம். ஹுரூஃபுல் ஹிஜாயாவில் மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. அதில் அலீஃபும் ஹம்சாவும் ஒரே சவுண்டுங்கிறதால அதை 29 எழுத்துக்களாக சொல்கிறாங்க. இப்போது பாடம் போதெல்லாம் எப்போவுமே பாடம் போதுறதுக்கு முன்னாடி அவுது பிஸ்மியோட தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பான், நம்மளோட கவனத்தை திசை திருப்ப பார்ப்பான். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஷைத்தானை விரட்டிட்டு அல்லாஹோட பேரை கொண்டு ஆரம்பிக்கலாம். எப்படி ஷைத்தானை விரட்டுறது, என்ன சொல்லணும் அதுக்கு? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போது ஷைத்தானை விரட்டியாச்சு. அல்லாஹோட பேரை கொண்டு ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலீஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் ரா ஜா சீன் ஷீன் स्वाद ضاد طا ضا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها لام ألف همزة يا. இவ்வளோதான். இந்த எல்லா எழுத்துக்களையும் அதோடைய உச்சரிப்பு மாறாமல் சொல்லி பாருங்கள். ஆரம்பத்தில் வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்ஷால்லா அதோட உச்சரிப்பு கரெக்டாக வந்துடும். அதனால் தஜ்வீதோடையே ஓதி பழகிக்கோங்க. இதில் நான் அலீஃப்லேருந்து யாவரையும் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைங்க இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்குறாங்கண்டா எடுத்தோன்னு எல்லாத்தையுமே சொல்லாமல் ஃபஸ்ட்டு பாதி சொல்லி கொடுங்க, அப்புறம் அடுத்த பாதி, அப்புறம் முழுசாக சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க குழப்பிக்க மாட்டாங்க, அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாமே மாறி மாறி இருக்கும். இதுவரையும் நம்ம வரிசையாக சொல்லி பழகியிருந்திருப்போம். இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதி வச்சு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுத்துக்கள் நல்லா நம்ம மனசில் பதியும், நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாடம் அவ்வளோதான். இன்ஷால்லா அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.